நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்புடன் வி விளாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸோட திரை விமர்சனம் தான் நம்ம பார்க்க போறோங்க. என்னடா வெப்சீரிஸ் போடுறாங்களேன்னு நினைக்க வேண்டாங்க. வெப்சீரிஸ், அனிமேஷன், திரைப்படங்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாம்னு இருக்கோம். இதுல எங்க சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான வெப்சீரிஸை நாங்க சொல்றோன்றதுல நாங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுறோம். அப்படி என்னடா அது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தி டனல் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் தாங்க. உலக லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பல லாங்குவேஜ்ல வந்து இந்த வெப்சீரிஸை வந்து பாத்தீங்கன்னா வெப்சீரிஸே ரீமேக் பண்ணியிருக்காங்க. திரைப்படம் இல்லைங்க, வெப்சீரிஸே ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கொரியன் வெப் சீரிஸ் தாங்க. இது தாய், அதுக்கப்புறம் சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஏசியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பா சொன்னோம் ஷின் யாங் அப்படின்ற இயக்குனர் தாங்க. இவரோட படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலக லெவல்ல வந்து நிறைய மொழிகள்ல நிறைய ரெஃபரன்ஸ் காட்சிகள் இருக்கு. குறிப்பா நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல இவரோட படங்கள்ல இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம ஆளுங்க எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் சுவாரஸ்யமான விஷயம். பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது ஐயோ உன் படத்தை தான் எடுத்து எல்லாரும் இங்க படமா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இவரோட படைப்புகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ், பிளைண்ட், தி டனல், பேட் பாய்ஸ், இந்த மாதிரி வந்து சில சுவாரஸ்யமான ரொம்ப 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 ரசிக்கக்கூடிய படங்களா இவர் எடுத்திருக்காருங்க. இந்த டனல் வெப் சீரிஸ் எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த கதையும் சொல்லிடுவாங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து 16 எபிசோடுங்க. ஒரு எபிசோடு வந்து 1 மணி நேரம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க பீரா அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, போலீஸா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் இருக்கிற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. 6 பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 6 பெண்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 பெண்களோட டெட் பாடி தான் கிடைக்குதுங்க. இதுல கொல்றவன் வந்து ஒரு சைக்கோ கொலைக்காரன்றதை இவர் முதலே கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த சைக்கோ கொலைக்காரனுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. கொல்ற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் கொண்டோன்னா அவங்களுக்கு ஒரு டாட்டும், செகண்ட் 2வது டாட்டும், தேர்ட் ஒரு 3வது டாட்டும் வச்சுட்டு போறான். இந்த மாதிரி 4வது டெட் பாடி கிடைச்சோடனே இவங்களுக்கு 6வதா தான் ஒரு டெட் பாடி கிடைக்குதுங்க. அப்ப 5வதா எங்க அந்த டெட் பாடி அப்படின்றத தேடி அலையிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லரை வந்து பாத்தீங்கன்னா பாத்துடுறாரு, ஆனா முகத்தை பார்க்கல. அவனை பிடிக்கிறதுக்காக துரத்தி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனல்குள்ள போறாருங்க, ஒரு குகைக்குள்ள போறாரு. அந்த குகைக்குள்ள போகும்போது பின்னாடி தான் அந்த சைக்கோ கில்லர் அவனை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு எந்திரிச்சு வெளியே வரும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி வந்துடுறாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோன்றது அவரால் நம்ப முடியாம அவர் ஒர்க் பண்ண இடத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா போறாருங்க. அதாவது அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாரு. அங்க இவரோட போன நேரம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பேர்ல இன்னொருத்தர் ஜாயின் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. எல்லாமே இந்த படத்துல கோஇன்சிடென்ஸ் தாங்க. இப்ப அந்த 5வதா இருக்கிற டெட் பாடியை ஒரு கட்டத்துல வந்து 30 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாரு. அதே பேட்டர்ன்ல மறுபடியும் கொலைகள் நடக்கும்போது ஓகே அந்த சைக்கோ கொலைக்காரனை இன்னும் யாரும் பிடிக்கலன்றதை இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இவரும் செகண்ட் ஹீரோவான டிடெக்டிவ் தாய் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் இந்த மொத்த வெப் சீரிஸ்மேங்க. 16 எபிசோடு. சில வெப் சீரிஸ்லாம் இருக்குங்க, முதல்ல ஒரு 3 எபிசோட் நல்லா இருக்கும், 4வது 5வது போர் அடிக்கும், கடைசியா ஒரு 3 எபிசோட் மட்டும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வெப் சீரிஸ் இல்லைங்க இது. 16 எபிசோட நம்மள உட்கார வச்சிரும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஓகே இன்னொரு 5 நிமிஷம் பார்க்கலாம், ஓகே இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு நம்மள உட்கார வைக்கிற வெப் சீரிஸ் தான் தி டனல். அது நாங்க கண்டிப்பா சொல்லுவோங்க. 16 எபிசோடே நாங்க 2 நாள்ல முடிச்சோங்க. அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வேற ஒரு படத்துல பாத்துட்டோம், இது நம்ம இங்க பாத்துருக்கோம் அங்க பாத்துருக்கோம் நம்மளால எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க. இந்த வெப் சீரிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் சேர்ந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ல வந்து சில கேசஸ் எல்லாம் சால்வ் பண்றதா இருக்கட்டும் சரிங்க, இந்த கொலைகாரனுக்கான சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும் சரிங்க, 2 பேரும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இவ்வளவு இன்டென்ஸா இருக்கிறாங்க அப்படின்றதும் சரிங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இன்டென்ஸா இருக்குங்க. எந்த ஒரு தேவையில்லாத சினிமா இல்லைங்க. இதுல குறிப்பா நடிச்சிருக்கிற ஆக்டர் சொல்லுங்க, நாங்க தாய் லாங்குவேஜ்ல தான் பார்த்தோங்க. ஒருத்தர் கூட ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்க. கொடுத்ததை கரெக்டா நடிக்கிறாங்க. ஒரு திரைப்படமா இருக்கட்டும் சரி, ஒரு வெப் சீரிஸா இருக்கட்டும், சிறந்ததா வரணும் அப்படின்னா என்ன அங்க வேணுமோ அதை மட்டும் கொடுத்தாவே போதுங்க. அதை கரெக்டா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்குன்னு தான் நம்ம சொல்லணுங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டாக்டர் தானிகா அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் யாருன்னு பின்னாடி ரிவீல் ஆகும்போது இன்னும் நமக்கு ட்விஸ்டா இருக்குங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டா இருக்கட்டும் சரிங்க, அவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயங்களும் அவங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும் சரிங்க, எல்லாமே பயங்கர பக்காவா இருக்குங்க. குறிப்பா இதுல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கேரக்டர் வருவாங்க. அவங்க கொஞ்சம் ஃபன்னா இருப்பாங்க. அவங்க ஒரு சில இடத்துல எமோஷனல் ஆகும் போதுமே நமக்குமே எமோஷனல் ஆயிடுதுன்னு நம்ம சொல்ல முடியுங்க. ஓவராலா இந்த வெப் சீரிஸ் எப்படிப்பா இருக்கு, 16 மணி நேரம் உங்களுக்கு ஒரு வெப் சீரிஸ் வந்து போரே அடிக்க கூடாது. 2 நாள் 3 நாள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும். ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஃபீஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன், ஒரு விருந்துன்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கு இந்த வெப் சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. எங்க சைடு இருந்து இந்த வெப் சீரிஸை கண்டிப்பா நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டைம் வேஸ்ட் ஆகாதுன்னு நாங்க நம்புறோம். இன்னொரு காலநிலையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.